Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மேற்கொண்டு வரும் எழுச்சி பயணத்தின் 5ஆம் கட்ட பிரச்சார பயண விவரங்கள் வெளியீடு. செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை புரட்சித் தமிழர் 5ஆம் கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தலைமை கழகம் அறிவிப்பு. ஊழல் மாடல் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தின் 47ஆம் நாள். இன்று திண்டுக்கல் மாவட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வருகின்ற 12ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயண பரப்புரை நடைபெறவுள்ள இடத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி நேரில் ஆய்வு. முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் ஆகியோருடன் சென்று முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நேரில் ஆய்வு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டணம் பகுதியில் அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தின் போது போதை நிறைந்த மற்றும் கொலை கொள்ளைகள் நிறைந்த ஆட்சியாக ஸ்டாலின் ஆட்சி நடைபெறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. தெருமுனை பிரச்சாரத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்படுகின்ற ஒரு ஆட்சியாக, போதை நிறைந்த ஆட்சியாக, கொலைகள் நிறைந்த ஆட்சியாக, சாராயம் நிறைந்த ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 27 மாதங்கள் கழித்து கொடுத்து இப்பொழுது அதற்கு மேலாக விலைவாசி உயர்ந்திருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்திய பிரதமர் உடனான நட்பு குறித்து அமெரிக்க அதிபர் பேட்டியளித்திருந்த நிலையில் ட்ரம்பின் உணர்வுகளையும் தமது உறவுகள் குறித்த அவரது நேர்மையான வெளிப்பாட்டையும் மிகவும் பாராட்டுவதாக பிரதமர் மோடி கருத்து. இரு நாடுகளும் உலகளாவிய பயனுள்ள கூட்டாண்மை கொண்டுள்ளதாக பிரதமர் மோடி பகிர்ந்துள்ள கருத்தால் இந்தியாவுக்கு எதிராக கூடுதல் வரி விதித்த விவகாரத்தில் விரைவில் சுமூக தீர்வு கிடைக்கும் என ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை. பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் கலந்துரையாடல். உக்ரைன் மீதான போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவது குறித்தும் பிரான்ஸ் மற்றும் இந்தியா இடையே நல்லுறவை மேம்படுத்துதல் குறித்தும் விவாதித்ததாக தகவல். இந்திய அளவில் தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக கல்வி நிறுவனங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் உயர்கல்வியில் முன்னேறிய தமிழகம் என ஸ்டாலின் ஏமாற்றி விளம்பரம் செய்வதால் கல்வியாளர்கள் ஆதங்கம். 2020ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த தரவரிசையில் 20வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது 29வது இடத்திற்கு சென்றிருப்பதும், 21வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் இன்று 76வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதும், 84வது இடத்தில் இருந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கடந்த 2 ஆண்டுகளாக தரவரிசை பட்டியலில் முதல் 100 இடத்திற்குள் வரவே இல்லை என்பதும் ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா என கேள்வி. 2020ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் 12வது இடத்தில் இருந்த அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்திற்கும், 13வது இடத்தில் இருந்த பாரதியார் பல்கலைக்கழகம் 36வது இடத்திற்கும், 22வது இடத்தில் இருந்த சென்னை பல்கலைக்கழகம் 38வது இடத்திற்கும் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஸ்டாலின் தலைமையிலான 4 ஆண்டுகால ஆட்சி தமிழக உயர்கல்வித்துறையின் இருண்ட காலம் என்பதை இந்த தரவரிசை பட்டியல் அம்பலப்படுத்துவதாக கல்வியாளர்கள் வேதனை. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழக அரசின் மருத்துவக் கல்லூரிகளில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி மட்டுமே முதல் 100 இடங்களுக்குள் வந்திருப்பதால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. இந்தியாவிலேயே அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ள மாநிலமான தமிழகத்தில் இருந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் அதிக அளவில் தரவரிசையில் முன்னிலையில் இல்லாதது ஏன் என கல்வியாளர்கள் கேள்வி. தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் பொறியியல் பிரிவில் அண்ணா பல்கலைக்கழகம் பின்னடைவை சந்தித்துள்ள அவலம். 2020ஆம் ஆண்டு தமிழகத்திலிருந்து 17 கல்லூரிகள் முதல் 100 கல்லூரிகள் பட்டியலில் இடம் பிடித்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் 14வது இடம் பிடித்தது. தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் 20வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதோடு தமிழகத்திலிருந்து 14 கல்லூரிகள் மட்டுமே இடம் பிடித்துள்ளன.
தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் அனைத்து பிரிவுகளிலும் தமிழகம் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் ஸ்டாலின் போலியாக பெருமை பேசி மக்களை ஏமாற்ற நினைக்கிறாரா? 14ஐ விட 20 பெரிய எண், 21ஐ விட 76 பெரிய எண் என பின்னடைவை சந்தித்திருப்பதை மறைத்து சிறு பிள்ளையை ஏமாற்றுவது போல அதிகாரிகள் ஸ்டாலினை ஏமாற்றுகிறார்களா என மக்கள் கேள்வி. மாநிலத்தை ஆளும் முதல்வர் பின்னடைவை சந்திக்கிறோம் என உணர்ந்தால்தானே முன்னேற வழி தேட முடியும். இப்படி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத பொம்மை முதல்வர் மாநிலத்தை ஆட்சி செய்தால் எப்படி தமிழகம் கல்வியில் முன்னேறும் என்று மக்கள் காட்டமான கேள்வி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை பெருங்குடியில் சிறுவர் சிறுமியரை கடைக்குள் அழைத்து சாக்லேட் கொடுத்து பாலியல் தொல்லை அளித்த மளிகை கடைக்காரர் போக்சோவில் பிடிபட்டார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர் சிறுமியருக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை நிலவுவதாக பெற்றோர் வேதனை. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் உள்ள தனியார் பிசியோதெரபி காப்பகத்தில் பயிற்சிக்கு வந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த மருத்துவர். பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை தடுக்க திணறும் அப்பா ஸ்டாலின் அரசால் பெண்கள் எங்குமே தைரியமாக செல்ல முடியாத அவலம். சென்னையை அடுத்த ஆவடியில் எல்கேஜி படித்து வரும் 5 வயது பேத்திக்கு பாலியல் தொல்லை அளித்த தாத்தா மீது போக்சோ பாய்ந்தது. சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டும் காணாமல் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு பெற்றோர் கடும் கண்டனம். கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய சிறுவன் போக்சோ வழக்கின் கீழ் பிடிபட்டார். பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு முறையான பாலின கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக பெற்றோர் வேதனை. புது வண்ணாரப்பேட்டையில் 14 வயது பள்ளி மாணவியை காதலிப்பதாக கூறி கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டும் காணாமல் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு பெற்றோர் கடும் கண்டனம். மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் தடை செய்யப்பட்ட குட்காவை பெங்களூருவில் இருந்து கடத்தி வந்து பதுக்கி வைத்த 2 பிடிபட்டதுடன் 85 கிலோ குட்கா பறிமுதல். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் இதுபோன்ற கடத்தல்கள் சரளமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டிவனம் அருகே புதுச்சேரியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்கள் கடத்திய உத்திரமேரூரைச் சேர்ந்த 2 60 மது பாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை முழுவதும் செயலிழந்து விட்டதால் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்த 22 வயது இளைஞர் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மையால் இளம் தலைமுறை போதைப் பொருள் விற்பனையாளர்களாகவும் குற்றவாளிகளாகவும் மாறி வாழ்வை தொலைப்பதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டத்தின் இருவேறு பகுதியில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு வகைகளைச் சேர்ந்த மதுபானம் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்த 7 பேர் சிக்கிய நிலையில் 1068 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சான்று என மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் இருந்து ஹோசூர் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் கர்நாடக மாநில பாக்கெட் மதுபானங்களை கடத்திய நபர் சிக்கினார். ஏற்கனவே உள்ளூர் டாஸ்மாக் மதுபான விற்பனையால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் விடியா அரசின் ஏவல் துறையின் அலட்சியத்தால் வெளி மாநில மது விற்பனையும் சர்வசாதாரணமாக புழங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தன்னிடம் தகராறில் ஈடுபட்டவர் வீட்டில் கஞ்சா போதையில் நுழைந்து பொருட்களை அடித்து நொறுக்கியதுடன் அரைகுறை ஆடையுடன் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரின் வீடியோ வெளியீடு. விடியா அரசின் மெத்தனம் காரணமாக பட்டி தொட்டி எங்கும் பரவி உள்ள கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்கள் தன்னிலை மறந்து குற்றங்களில் ஈடுபடும் அவலம்.
மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் டிஎஸ்பி அலுவலகம் மற்றும் காவலர் குடியிருப்பு வளாகத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் குடும்ப பிரச்சனையில் அண்ணனை தம்பியே கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். விடியாட்சியில் காவல்துறை முற்றிலும் செயலிழந்து உள்ளதால் டிஜிபி அலுவலகம் முதல் காவல் நிலையங்கள் அருகிலேயே குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நிகழும் அவலம். ராணிப்பேட்டை அருகே ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்து கை கால்களை கட்டி கிணற்றில் வீசிய கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் பட்டணம் காத்தான் போக்குவரத்து நகர் பகுதியில் தனது மகளுடனான காதலை கண்டித்த தாயை இளைஞர் வெட்டி கொலை செய்த கொடூரம். தமிழ்நாட்டில் சீர்கெட்டுள்ள சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க திறனில்லாத ஸ்டாலின் வெற்றி விளம்பரங்களில் மட்டுமே ஆட்சி நடத்தி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முன்பகை காரணமாக ஆட்டோ ஓட்டுநரை படுகொலை செய்த திமுக ஆதரவாளரான சக ஆட்டோ ஓட்டுநர். ஸ்டாலின் ஆட்சியில் எந்த குற்ற செயல்கள் செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என எண்ணுவதாலேயே திமுகவினர் அதிகளவில் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் சங்கமங்கலம் கிராமத்தில் மைக் செட் போடச் சென்ற காளீஸ்வரன் என்பவர் 10க்கும் மேற்பட்ட கூலிப்படையினரால் வெட்டி கொலை. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்துள்ள காவல்துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை காணாத்தூர் டாஸ்மாக் மதுக்கூடத்தில் மது அருந்திய போது நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறில் நண்பரை பீர் பாட்டிலால் தாக்கி கொலை செய்த நபர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் நண்பனை கொலை செய்யும் அளவுக்கு மது போதை கண்ணை மறைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எருக்கஞ்சேரியில் பேச மறுத்த காதலியை அரிவாளால் வெட்டி காதலன் வெறிச்செயல். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததால் இதுபோன்ற குற்றங்கள் நாள்தோறும் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடையாறில் மாநகராட்சி வணிக வளாகத்தில் 3 கடைகளின் பூட்டை உடைத்து பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சிசிடிவி இருந்தும் திருடர்கள் இவ்வளவு தைரியமாக திருட்டில் ஈடுபடுவது சென்னை காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாட்டை காட்டுவதாக பொதுமக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் புத்தகரம் பகுதியில் சாதிய தீண்டாமை சர்ச்சைக்கு உள்ளான புதிய தேருக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு. பட்டியல் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் தேர் செல்லாதது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் சாதிய தகராறுகள் ஏற்படாதவாறு ஸ்டாலின் அரசின் காவல்துறை கண்காணிப்பு பணியில் ஈடுபடவில்லை என குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் குடிபோதையில் சண்டையிட்டவர்களை தடுக்கச் சென்ற தொழிலாளி கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. வீதி எங்கும் சரளமாக புழங்கும் மது விற்பனையை தடுக்க திணறும் விடியா திமுக அரசால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்ற 7 பேர் பிடிபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் திமுகவினரின் ஆதரவுடன் அனைத்து சட்டவிரோத செயல்களும் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் 2 வேறு இடங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து பணம், நகை உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததன் காரணமாக கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இடப்பிரச்சனையால் ஏற்பட்ட தகராறில் ஒரு பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து 4 பெண்கள் மரக்கட்டையால் சரமாரியாக அடித்தும் மேலாடையை கிழித்தும் சித்திரவதை செய்த கொடூரம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம்.
அடி 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 அடி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மது பாட்டில்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து விற்பனை செய்த பெண் உட்பட 2 சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க திராணியற்று கிடப்பதாக மக்கள் காட்டம். தென்காசி மாவட்டம் அழகாபுரி பட்டணத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் மணிகண்ட பிரபு யூடியூப் வீடியோக்களை பார்த்து 500-200 ரூபாய் கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்ட நிலையில் பிடிபட்டார். தமிழகத்தில் வேலை வாய்ப்பின்மை காரணமாக இளைஞர்கள் குற்றப்பாதைக்கு தள்ளப்படும் அவல நிலை தொடர்வதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபடும் நபர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் அதிர்ச்சி. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, வாகனங்களுக்கும் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற அடையாளம் தெரியாத நபர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை பஜார் வீதியில் காலனி கடையில் வாடிக்கையாளர்கள் போல் நடித்து மர்ம நபர்கள் செல்போனை திருடிச் சென்றதால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் கடைகளில் வாடிக்கையாளர்கள் போல் நடித்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். ஆன்லைன் சூதாட்டங்களில் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கை சீரழிப்பது அதிகரித்துள்ள நிலையில் அதனை தடை செய்வதற்கு ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஆதிவராகநல்லூரில் விவசாயிகளின் 5 பம்ப்செட் வயர்களை திருடிச் சென்ற கொள்ளை கும்பல். திருட்டு குறித்து ஏவல் துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை. எங்கள் போர்வெல்லில் இது வரைக்கும் 4-5 முறை கேபிள் திருடு போயிருக்குது. நாங்கள் இது பற்றி ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்துக்கு தொடர்ந்து பெட்டிஷன் மேல் பெட்டிஷன் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் இது வரைக்கும் எந்த போலீஸும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரியும் தெரியல. எங்களை கேமரா போடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஓட்டை ஷீட்டில் இதையே எங்களால் மாற்ற முடியல. விவசாயம்னா அவ்வளோ பெனிஃபிட் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கும்போது நாங்கள் மென்மேலும் எங்களை துன்பத்துக்கு தான் ஆளாக்குது இந்த திருடர்களால். சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் காலணியை கொண்டு தாக்கியதால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் புகார் அளிக்க வருபவர்களுக்கே டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பில்லாத நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று, ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது. எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலைவெறி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அண்ணாமலையார் திருக்கோயிலில் பௌர்ணமி கிரிவலம் முடித்து தங்கள் ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் இன்டர்சிட்டி ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறிய பக்தர்கள். விடியா ஸ்டாலின் அரசு முறையாக போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தராததால் பெரும் இன்னலுக்கு உள்ளாவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த பெருங்களத்தூர் அருகே சரியாக மூடப்படாமல் இருந்த பாதாள சாக்கடை மூடியால் நிலை தடுமாறி கீழே விழுந்த இளைஞர் தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட 45 நிமிடங்கள் ஆம்புலன்ஸ்க்காக காத்திருந்த அவலம். மழைநீர் வடிகால் மூடப்படாமல் இருந்ததால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்ட பின்னரும் கொள்ளை மாடல் அரசின் மாநகராட்சி மேயர் பிரியா மக்கள் உயிரில் அக்கறையற்று அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வடபழனியில் சாலை போட பயன்படும் ரோட் ரோலர் சக்கரத்தில் சிக்கி மாற்றுத்திறனாளி உயிரிழந்த சோகம். வாகனம் ஓட்ட தெரியாதவர்களை வைத்து ரோட் ரோலரை இயக்கியதால் அப்பாவி நபர் அநியாயமாக பலியானதாக விடியா திமுக மாநகராட்சி மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஓட்டிக்கினே வந்தான் பாருங்க, நிறுத்துறான்னு முன்னாடி தான் பார்த்துன்னு தான் ஓட்டின்னு வரான். இவர் நிறுத்துறான்றாங்க, அவன் நிறுத்தத்துக்கு போடுறான் நிறுத்தவே முடியல வண்டி. அப்படியே அந்த 2 வீலரையும் அவரையும் அப்படி தள்ளி சாத்திருச்சு. முன்னாடி ஒரு வண்டி அப்படியே ஏறி நின்று உடனே எடுக்கவும் முடியல, வண்டி எடுக்க முடியல, ரிப்பேர் ஆயிடுச்சு 20 நிமிஷமாக அந்த வண்டி அவர் மேலேயே நின்றுச்சு. அப்படியே மூக்கில் வாயில் ரத்தம்
அப்படியே அதுலேயே இறந்துட்டார் அப்படியே அவர். தமிழக பள்ளிக் கல்வித்துறையில் 24 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான பணியிடங்களும் 29 மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான பணியிடங்களும் காலியாக உள்ள நிலையில் அதை நிரப்பாமல் தொடர்ந்து பள்ளிக் கல்வித்துறை மெத்தனம். முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் பள்ளிக் கல்வித்துறைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணராமல் திறனற்ற ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உங்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. அரசு முகாம் மூலமாக வருவாய்த்துறை ஊழியர்கள் சொல்லனா துயரங்களை அனுபவிப்பதாகவும் போதிய கால அவகாசம் வழங்காமல் இரவு பகல் பாராமல் பணியாற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. வருவாய்த்துறையில் உள்ள 40,000 அலுவலர்களும் இந்த சிறப்பு திட்டமான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளை முழுமையாக புறக்கணிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையின் பழைய கட்டடத்தில் மின்சார வயர்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் நோயாளிகள் அலறி அடித்து ஓட்டம். திறனற்ற திமுக அரசு மருத்துவமனைகளை முறையாக பராமரிப்பதில்லை எனவும் அரசு மருத்துவமனைக்கு வரவே அச்சப்படும் சூழல் இருப்பதாகவும் மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றின் ஓரங்களில் கழிவுகளாக குவிந்து கிடக்கும் விநாயகர் சிலைகளை அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் குவியல் குவியலாக காணப்படும் கழிவுகளால் நீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சாதாரண மழைக்கே அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீரில் மூழ்கியதால் ஆம்புலன்ஸ் வாகனங்களை நிறுத்த முடியாத அவலம். சுற்றிலும் மழைநீர் குளம் போல தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதால் நோய் தீர்க்க வேண்டிய மருத்துவமனை நோயை உண்டாக்குவதாக நோயாளிகள், பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் டெண்டர் குறித்த 50,000 பக்க ஆவணங்களை ஆய்வு செய்வதில் தாமதம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் டெண்டர் செயல்முறையில் குழப்பம் நீடிப்பதால் ஸ்டாலின் அரசு ஊழல் செய்திருப்பதாக மக்கள் சந்தேகம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள பழரச கடையில் எலி கடித்த அழுகிய பழங்களை வைத்து பழரசம் தயாரித்த கடை உரிமையாளருடன் வாடிக்கையாளர் வாக்குவாதம். விடியாதிமுக அரசின் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தாமல் மாமூலில் மட்டுமே குறியாக இருப்பதால் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஓட்டையா இருக்குது பழம், எலி கச்சிட்டு அழுகி போன பழத்துலயா ஜூஸ் போடுவாங்க. கீழே போயிருது இதெல்லாம் என்ன, இதெல்லாம் குப்பையில எத்தனை போய் போட வேண்டியதானே. இதுலதான் அவர் இப்ப ஜூஸே போட்டாரு. அவங்க குடிச்சிருக்காங்க, எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு பதில் சொல்லுவா? நீங்க பாத்துப்பீங்க. ஒரு ஜூஸ் கடை வச்சு நடத்துறது உள்ள ஓட்ட எதுவுமே எதனா ஒரு பழம் காட்டு, நல்லா இருக்கிற பழத்தை காட்டு பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நவம்பரில் நடத்த உள்ள டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்க வசதியாக கால அவகாசம் நீட்டிக்கப்படலாம் என தகவல். வரும் 10ஆம் தேதி முதல் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 9 விரைவு ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் என அறிவிப்பு. எழும்பூர் ரயில் நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் நவம்பர் 9 வரை ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றம் அமலில் இருக்கும் எனவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் தகவல். பராமரிப்பு பணிகள் காரணமாக வருகிற 9ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம். காலை 5 மணி முதல் 6:30 மணி வரை வழக்கமான 7 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் காலை 6:30க்கு பிறகு வழக்கம் போல் இயங்கும் என்றும் அறிவிப்பு. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை முதல் கும்மிடிப்பூண்டி வரை இயக்கப்படும் சுமார் 11 மின்சார ரயில்கள் இன்று ரத்து. கடற்கரையிலிருந்து மாலை 6:45, 28, 9:20 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில்களும் கும்மிடிப்பூண்டியிலிருந்து இரவு 7:35, 8:35 ஆகிய நேரங்களில் புறப்பட்டு கடற்கரை வரை செல்லும் மின்சார ரயில்களும் ரத்து என அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீமந்த் தக்துசேத் ஹல்வாய் கணபதியின் முழுக்கு ஊர்வலம். பிரம்மாண்ட ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி வரை மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெறும் என தேசிய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியிலும் இவ்வாண்டு இறுதியில் திருத்தம் நடைபெறும் என தகவல். நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் வரும் 10ஆம் தேதி ஆலோசனை. மாநிலங்களில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை, கடைசியாக நடைபெற்ற வாக்காளர் சேர்ப்பு குறித்த தகவல்களுடன் பங்கேற்க வேண்டும் என கடிதம். குஜராத் மாநிலம் பஞ்ச்மகால் மாவட்டத்தில் பவக்கப் மழையில் ரோப்கார் கேபிள் அறுந்து விழுந்து விபத்து. ரோப்கார் கீழே விழுந்ததில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. முப்படைகளின் திறன் நிச்சயம் ஒருங்கிணைக்கப்படும் என இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி கருத்து. ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றியமைக்க ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து மாநில நிதியமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடிதம். வரி விகிதங்களை மறுசீரமைப்பு செய்யும் திட்டம் குறித்து மாநிலங்கள் தங்கள் கருத்தை தெரிவித்த போதும் சாமானிய மக்களின் நலனுக்காக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்க உதவியதாகவும் மத்திய நிதியமைச்சர் கருத்து. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் 2 மாதத்தில் 20 பேர் மர்ம நோயால் உயிரிழந்ததை அடுத்து மருத்துவ அவசர நிலை பிரகடன உத்தரவை அம்மாநில அரசு பிறப்பித்துள்ளது. நோய் தாக்குதல் குறித்து விரிவான ஆய்வும், பாதிக்கப்பட்ட மக்களை மருத்துவமனையிலும் அனுமதிக்க விரைவாக நடவடிக்கை எடுக்க ஆந்திர மாநில அரசு அறிவுறுத்தல். ஏஐ பயன்பாட்டின் அதிகரிப்பால் 2030ஆம் ஆண்டுக்குள் 90% தொழிலாளர்கள் வேலை இழப்பை சந்திக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்க நிபுணர் ரோமன் எம்போல்ஸ்கி எச்சரிக்கை. உலகின் பல்வேறு நிறுவனங்கள் செலவுகளை குறைக்கவும் வருவாயை பெருக்கவும் ஏஐ பயன்பாட்டை தொடங்கியுள்ள நிலையில் அமெரிக்க நிபுணரின் கருத்தால் இளைஞர்கள் அதிர்ச்சி. தெலுங்கானா மாநிலம் செர்லப்பள்ளி நவோதயா காலனியில் உள்ள தொழிற்சாலையில் 12,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சிக்கியது. வங்கதேசத்தை சேர்ந்த பெண் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 27 செல்போன்கள், 3 கார்கள் உள்ளிட்டவை பறிமுதல். இன்று இரவு 8:58 மணிக்கு துவங்கும் சந்திர கிரகணம் நாளை அதிகாலை 2:25 மணிக்கு நிறைவு. கிரகணம் காரணமாக ஆரஞ்சு நிறத்தில் தெரியும் நிலவை வெறும் கண்ணால் பார்க்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை அடைக்கப்படுகிறது. சந்திர கிரகணத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை 12 மணி நேரம் அடைக்கப்படுவதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. காசாவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை 64,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. இதில் பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள் உள்ள நிலையில் மனிதாபிமான நெருக்கடி தீவிரமடைந்துள்ளதாக ஐநா எச்சரிக்கை. பிரபல பாப் பாடகி பிரிட்னி ஸ்பியர்ஸ் பாடிய மீண்டும் ஒருமுறை என் மீது மோது பேபி பாடலை பாடியபடி சென்ற அமெரிக்க மாணவியின் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. டிக்டாக் வீடியோவுக்காக பாடல் பாடியபடி சென்ற அமெரிக்க நர்சிங் மாணவி லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். நைஜீரியாவில் புலம்பெயர்ந்த உள்நாட்டு அகதிகள் முகாம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 55 பேர் உயிரிழப்பு. அகதிகளை கிராமங்களுக்கு திருப்பி அனுப்ப அரசு முடிவெடுத்த நிலையில் தாக்குதல் என தகவல். அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜியாவில் கார் உற்பத்தி ஆலையில் சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்த 475 பேர் கைது. கைதானவர்களில் 300க்கும் மேற்பட்டோர் தென்கொரியாவை சேர்ந்தவர்கள் என்பதால் தென்கொரியா அமெரிக்கா உறவில் விரிசல் ஏற்படும் என சந்தேகம். இந்திய ரூபாயின் வீழ்ச்சி மற்றும் அமெரிக்க டாலர் மதிப்பு உயர்வால் தங்கம் கிராமுக்கு 10,000 ரூபாயை தாண்டி விற்பனை. ஜனவரியில் சவரனுக்கு 57,200 இருந்த தங்கம் விலை கடந்த 9 மாதங்களில் 22,840 ரூபாய் அதிகரித்து 80,000 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்து புதிய உச்சத்தை அடைந்துள்ளதால் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் கவலை.
உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் நகரில் நடந்து வரும் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரின் 2வது சுற்று ஆட்டத்தில் ரஷ்யாவின் இவான் ஜெம்லியான்ஸ்கியை வீழ்த்தி தமிழக வீரர் பிரக்யானந்தா வெற்றி. பெண்கள் பிரிவின் 2வது சுற்றில்